ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா பிராட்வே பஸ் ஸ்டாண்ட். ஸோ இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தாங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அது என்ன இன்ஃபர்மேட்டிவ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா January 7ங்க. ஸோ இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு புது ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கார சென்னை கார்டு. ஸோ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி இருக்குங்க. ஸோ அந்த ஏடிஎம் கார்டு வச்சுட்டு நீங்கள் எம்டிசி பஸ்லையும் ட்ராவல் பண்ணலாம், அப்படின்னா சென்னை மெட்ரோலேயே ட்ராவல் பண்ணலாம். ஸோ இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மெட்ரோவில் ஒரு கார்டு யூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்களாங்க. ஸோ மெட்ரோவில் கார்டு வாங்கிட்டு அதை பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே எம்டிசி பஸ்ஸஸ்லேயும் இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இனியிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்ஸை பார்த்தீங்கன்னா நிறையா முக்கியமான பஸ் ஸ்டாண்ட்ஸில் இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதில் ஒரு இடமான நான் பிராட்வே வந்திருக்கேன். ஸோ பிராட்வேல பார்த்தீங்கன்னா இந்த கார்டு நான் வாங்கிட்டேன். ஸோ இந்த கார்டுக்கு என்ன ப்ரொசீஜர், ஸோ எப்படி கார்டு வாங்குறது அண்ட் என்னென்னலாம் எதில் யூஸ்ஃபுல் இருக்குது, ஸோ இது எப்படி வாங்குறது அண்ட் எங்கெங்கெல்லாம் இப்போதைக்கு இந்த இடத்துல இந்த கேம்ப் மாதிரி போட்டுருவாங்க. ஸோ இந்த கார்டு வாங்குறதுக்கு அண்ட் என்னென்னா பண்ணால் இந்த கார்டு வாங்கிக்கலாம், ஸோ எப்படி யூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று ஒன்றா இப்போது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆரம்பிக்கலாங்களா? ஹைகோர்ட் மெட்ரோக்கு கரெக்டாக ஆப்போசிட்டில் இருக்க இந்த கவுண்டரில் தாங்க நம்மளுக்கு இந்த பாஸஸ்லாம் தருவாங்க. ஸோ இங்கே தான் பாஸஸ் தருவாங்க அண்ட் பாஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இதுக்கு என்ன ப்ரொசீஜர்ஸ்னு நான் இப்போ ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். இந்த கார்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா January 6ங்க. ஸோ நான் வீடியோ ஸ்டார்டிங் January 7 சொல்லிப்பேன். January 6 தான் இந்த இன்னாகல் ஃபங்க்ஷன் லான்ச் ஆச்சுங்க, இந்த கார்டு கொடுக்குறது டிஸ்ட்ரிபியூட். ஸோ January 6 மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்பேடு அண்ட் பிராட்வே பஸ் ஸ்டாண்டில் மட்டும் கேம்ப் போட்டிருக்காங்க. நாளைக்கு அதாவது January 7 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 லொக்கேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த 20 லொக்கேஷன் டீட்டெயிலாக நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் இந்த இடத்துல 10, இந்த இடத்துல 10. ஸோ டீட்டெயிலாக காமிக்கிறாங்க எந்தெந்த இடத்துல கேம்ப் போட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் எங்கே போய் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலான்னு. இது ரொம்ப சிம்பிள் தாங்க, ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் இல்லைங்க. நார்மலாக மெட்ரோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதார் கார்டு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா லைக் வெறும் நம்ம ஃபோன் நம்பர் கொடுத்தா போதும். ஸோ ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு அண்ட் ஃபோன் நம்பர் நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பேர் கேட்பாங்க. ஃபோன் நம்பர் பேர் கொடுத்தப்பறம் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எம்எஸ் மாதிரி ஒரு ஓடிபி வரும், ஃபோன் நம்பர் டிஜிட் ஓடிபி வரும். அந்த ஓடிபி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கார்டை இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ கார்டுக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான காசு கிடையாதுங்க. ஸோ 0 rupees தாங்க கார்டுக்கு இப்படி வாங்குறாங்க. இதுவே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணோன்னா நீங்கள் எவ்வளோ வேணால் ரீசார்ஜ் பண்ணிக்கலாங்க. ஸோ 100 ரூபா, 50 ரூபா, 200 ரூபா, 500 ரூபாய் இந்த மாதிரி எவ்வளோ வேணால் ரீசார்ஜ் பண்ணி நீங்கள் ட்ராவல் பண்ணலாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது சென்னை எம்டிசி பஸ்லையும் அண்ட் மெட்ரோ ட்ரெயின்ஸில் மட்டும் தான் இப்போதைக்கு இது ஒர்க்கிங்கில் இருக்கும். ஃப்யூச்சரில் மேபி இன்னும் கொஞ்சம் மாதம் அப்புறம் பார்த்தீங்கன்னா லோக்கல் ட்ரெயின்ஸ்லேயும் வரும். அதுக்கப்புறம் லாங் போகிற எஸ்சிடிசி பஸ்லேயும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸி தாங்க. இது வாங்க இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி இருக்குது, என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, ஃபார்ம் எப்படி இருக்குது, கார்டு எப்படி இருக்குது, பழைய மெட்ரோ கார்டு எப்படி இருக்குது, இந்த மெட்ரோ கார்டு எப்படி இருக்குது, நம்ம எல்லாமே ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க. இப்போது இந்த கார்டு இப்போதைக்கு புதுசாக லான்ச் பண்ணியிருக்கு. எம்டிசி கார்டு இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஸோ மேலேயே பார்த்தீங்கன்னா அந்த கார்டோடைய டிசைன் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி தான் உள்ளே இருக்கும். ஸோ அது மேலே இடத்துல பார்த்தீங்கன்னா என் ஃபோன் நம்பர் இருக்கும். ஸோ அதை மட்டும் நான் ப்ளர் பண்ணியிருக்கேன். அண்ட் கார்டு இப்படி தாங்க இருக்கும். ஸோ கார்டு வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பில் மாதிரி தருவாங்க. ஸோ அதிலே போட்டிருப்பாங்க டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் 0ன்னு. ஸோ கார்டுக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான காசு கிடையாதுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் மேலே ரீசார்ஜ் பண்ணால் அதுக்கு தனியாக பில் தருவாங்க, இவ்வளோ ரீசார்ஜ் இருக்குன்னு. ஸோ இவ்வளோ தாங்க இதோடைய ப்ரொசீஜர்ஸ் எல்லாம். அண்ட் நார்மலாக நம்ம எப்படி ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ணி ஏடிஎம் கார்டு நம்ம கையில் வருமோ, ஸோ அந்த மாதிரி தாங்க இந்த கார்டும் இருக்கும். பார்க்கறதுக்கு ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி தான் இருக்கும். பட் இது பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவல் கார்டுன்னு சொல்லுவாங்க. அண்ட் இது வந்து பின்னாடி இப்படி ஓப்பன் பண்ணிடலாங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம எப்படி ஒரு ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ணால் ஒரு ஃபார்ம் மாதிரி வரும், அதே மாதிரி யூசர் கைடுன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு யூசர் கைடு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம், பேலன்ஸ் செக் பண்ணுறது எப்படி, சப்போஸ் காணாமல் போச்சுன்னா என்ன பண்ணலாம், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் அதெல்லாம் டீட்டெயிலாகவே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மறக்காமல் அதை படித்து பாருங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு புரியுங்க இது என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸில் ஒர்க் ஆகுது அண்ட் எப்படிலாம் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலான்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு என்வலப் கவர் மாதிரி. ஸோ இதை அப்படியே ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே இந்த இடத்துல உங்களுக்கு அந்த நம்ம கார்டு இருக்குங்க. ஸோ இதுதாங்க இந்த ஃபார்மில் ஏடிஎம் கார்டில் எப்படி வாங்குவோம், நார்மலாக இந்த மாதிரி தான் நாங்கள் வரும். ஸோ அதே மாதிரி தான் வரும். பட் இது பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு ட்ராவல் கார்டு, ஏடிஎம் கார்டு மாதிரி இருக்குங்க. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா கார்டு நம்பரு, எவ்வளோ மேக்ஸிமம் நீங்கள் சார்ஜஸ் பண்ணிக்கலாம், 2000 வரைக்கும் டெபாசிட் பண்ணிக்கலாம், 100 rupeesலேருந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதாங்க டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா எம்டிசியோடைய கார்ட்லெஸ் ட்ரான்சாக்ஷன் மாதிரி இருக்குங்க. கார்டு எடுத்தால் இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஸோ பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராகவே இருக்குங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. ஸோ அதில்
டீட்டெயில்ஸ்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க. எல்ஐசி பில்டிங் ஆகட்டும், ரிப்பன் பில்டிங் ஆகட்டும், லைட் ஹவுஸு, ஹைகோர்ட்டு, சென்னை சென்ட்ரலு, பெசநகர் பீச்சு, ஸோ எல்லாமே நல்லா டீட்டெயில்ஸ் நல்லா பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரூபே தான் இதுக்கு கார்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதேமாதிரி எஸ்பிஐ இருக்குது, எம்டிசியோடைய லோகோ இருக்குது, சிங்கார சென்னைன்னு மேலே போட்டிருக்காங்க. ஒன் லைஃப், ஒன் ட்ராவல், ஒன் கார்டுன்னு பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக ஒரு மாதிரி எல்லாம் புதுசாகவே இருக்குதுங்க. நல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்து பழைய மெட்ரோ கார்டு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஸோ பழைய கார்டு மெட்ரோ பார்த்தீங்கன்னா எந்த கொஞ்சம் பழசாகணும், ஏன்னா ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மெட்ரோடைய லோகோ இருக்கும், மெட்ரோ ட்ரெயின் இருக்கும், வள்ளுவர் கோட்டம், உழைப்பாளர் சிலை அண்ட் ரிப்பன் பில்டிங் இருக்கும். ஸோ இதுதாங்க பழைய மெட்ரோ கார்டு. ஸோ பழைய மெட்ரோ கார்டு கம்பேர் பண்ணால் புது மெட்ரோ கார்டு நல்லா சூப்பராகவே இருக்குங்க. பட் நீங்கள் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் பழசு வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் பழசு யூஸ் பண்ணலாம், அப்படி புதுசு தேவைன்னா புதுசு கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ எந்த விதமான ப்ராப்ளம் இல்லைங்க. அதே மாதிரி தாங்க இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ கம்பேர் பண்ணி பார்த்தா ரெண்டுமே நல்லா சூப்பராகவே இருக்கும் பாருங்கள். லைக் ப்ளூவில் தான் கொடுத்துருக்காங்க. பட் டீட்டெயில்ஸ் சூப்பராக இருக்குங்க. பழைய மெட்ரோ கார்டு கம்பேர் பண்ணால் புது மெட்ரோ கார்டில் டீட்டெயில்ஸ் நல்லா பர்ஃபெக்டாக நல்லா யூனிக்காகவே இருக்குங்க. ஒரு புது இனிஷியேட்டிவ் நடத்துகிறாங்க கவர்மெண்ட்டு. ஸோ செம்ம சூப்பராகவே பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்லேயே பின்னாடி கார்டு நம்பர்லாம் இருக்கும். இன்னைக்கு தான் இந்த கார்டு இஷ்யூ பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குங்க. ஸோ நிறைய பேசஞ்சர்ஸும் நிறைய பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கார்டை வாங்குறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க. ஸோ நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய க்ரௌட் இருந்தது. இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. உங்களுக்கு சில டவுட்ஸ்லாம் இருக்கலாங்க. இது மெட்ரோவில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்குங்க. ஸோ உள்ளே டிக்கெட் வாங்கிட்டு அந்த டிக்கெட் கவுண்டர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மிஷின் மாதிரி இருக்கும். ஸோ அதில் டேப் பண்ணால் தான் அந்த டோர் ஓப்பன் ஆகும். அதுவே எப்போ எம்டிசியில் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்கன்னா சிம்பிள் தாங்க, ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் இல்லைங்க. எம்டிசியில் இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா நிறைய கண்டக்டர்ஸ் கிட்ட நிறைய பேர் இல்லை, எல்லா பஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஒரு டிக்கெட் மிஷின் மாதிரி வந்துச்சு பார்த்தீங்கன்னாங்க. கோவிட்க்கு முன்னாடி ஒரு மிஷின் மாதிரி இருக்குவாங்க. ஸோ அது திருப்பி கோவிட்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு மிஷின் இருக்கும். ஸோ அந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஷ் கொடுத்து டிக்கெட் வாங்கலாம், ஆர் அப்படின்னா யூபிஐ பேமெண்ட் பண்ணி டிக்கெட் வாங்கலாம், ஆர் இல்லைனா இந்த கார்டு பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் மேலே டேப் பண்ணால் போதும். நம்ம எப்படி மெட்ரோவில் டேப் பண்ணிட்டு டோர் ஓப்பன் ஆகும். ஸோ அதே மாதிரி இந்த கார்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கண்டக்டர் டிக்கெட் மிஷின் மேலே டேப் பண்ணால் போதுங்க. ஸோ அதுக்கப்புறம் கண்டக்டர் நீங்கள் எங்கே போகணும் சொல்லுங்கள். ஸோ எங்கே போகணும் சொன்னீங்கன்னா அந்த டிக்கெட்டு உங்களுக்கு கையில் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு ஹார்ட் காப்பி மாதிரி வந்துடும். அதுக்கேற்ற காசை பார்த்தீங்கன்னா நம்ம கார்ட்லேருந்து எடுத்துப்பாங்க. ஸோ இது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் ஆஃபீஸ் போகிறவங்க, ஸோ சப்போஸ் ஆஃபீஸ் போகிறவங்க, ஸ்கூல் போகிறவங்களாம் காசு இல்லாமல் சேஞ்ச் இல்லாமல் பஸ்ஸில் நிறைய பேர் ஏறுவாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சப்போஸ் என்ன மாதிரி ஆளுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நான் காசே கையில் வச்சுக்க மாட்டேன். ஸோ எனக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா யூபிஐ ட்ரான்சாக்ஷன் யூஸ் பண்ணுவோம். என்ன மாதிரி ஆளுக்கு இந்த கார்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு 200 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணணுமா, நம்ம எங்கே போகணுமோ டேப் பண்ணி டிக்கெட் வாங்கிட்டு போகணுமான்னு இருக்கலாங்க. ஸோ இதில் ஒருத்தர் மட்டும் டிக்கெட் வாங்குறது இல்லைங்க. ஸோ நீங்கள் ஒரு 2-3 பேர் போகிறீங்க, உங்கள் அப்பா அம்மா கூட போகிறீங்க, அவர் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறீங்கன்னா நீங்கள் டேப் பண்ணிட்டு 3 பேர் சொன்னால் அதுக்கேற்ற டிக்கெட் 3 பேர் சொல்லிட்டு, இப்போ பாரிஸ்லேருந்து சென்ட்ரல் போகணும் 6 ரூபாய் டிக்கெட்னா இப்போ 3 பேர் சொன்னால் 18 ரூபா எடுத்துப்பாங்க. மீதி காசு அப்படியே அது அக்கௌண்ட்டில் இருக்குங்க. ஸோ மெட்ரோவில் எப்படி ஒர்க் ஆகுது அதுக்கேற்ற மாதிரி தாங்க இதுவும் ஒர்க் ஆகும். ஸோ மெட்ரோவில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இப்போதைக்கு எம்டிசி பஸ்ஸில் கொண்டு வந்துருக்காங்க. ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் ட்ரெயின்ஸ்லேயே வரும், அப்புறம் எஸ்சிடிசி பஸ்லேயும் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நிறைய பேருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கார்டு வாங்குறதுக்கு காசுன்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ இந்த கார்டுக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான காசு கிடையாதுங்க, ஃப்ரீ தாங்க. கார்டு சொல்ல போனால் 0 rupees தான். நீங்கள் அதுக்கு மேலே ரீசார்ஜ் பண்ணணுன்னா தாங்க உங்களுக்கு காசு வாங்குவோம். ஸோ நீங்கள் எவ்வளோ ரீசார்ஜ் சொல்கிறீங்க அவ்வளோ காசு கொடுத்தீங்கன்னா போதும், அதுக்கேற்ற ரீசார்ஜ் உங்கள் கார்டில் வந்துடும். ரீசார்ஜ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் மெசேஜ் மேலே வந்துடும் உங்கள் கார்டில் இவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு. ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் பண்ணுறது தேவையில்லைங்க. ஒரு 1 time 2 time யூஸ் பண்ணினா போதும், உங்களுக்கே புரிஞ்சிடும் அது எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாம். அதே மாதிரி சில பேர் எங்கிட்ட கேட்ட டவுட் என்ன பார்த்தீங்கன்னா இங்கே பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எங்கிட்ட ஒரு மெட்ரோ கார்டு இருக்குது. ஸோ இந்த கார்டு நான் வாங்கணுமான்னு நினச்சிங்கன்னா அப்படி கிடையாதுங்க. ஆல்ரெடி உங்ககிட்ட மெட்ரோ கார்டு இருந்தால் அதுவே நீங்கள் எம்டிசிலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த கார்டு பார்த்தீங்கன்னா புது யூசர், அதாவது புதுசாக வாங்குறவங்களுக்கு தாங்க இந்த கார்டு யூஸ் ஆகும். சப்போஸ் எங்கிட்ட பழைய மெட்ரோ கார்டு இருக்குது, அதுலேயே ரீசார்ஜ் இருக்குது. ஸோ அதுவே ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா அதுவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க எம்டிசி பஸ்ஸில். அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. புதுசாக வாங்குறவங்களுக்கு இந்த மாதிரி கார்டு தராங்க, அதில் எம்டிசி லோகோ போட்டிருக்கும். இது பழைய மெட்ரோ கார்டில் பார்த்தீங்கன்னா வெறும் மெட்ரோ மட்டும் தாங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மெட்ரோ, லோக்கல் ட்ரெயின், பஸ்ஸு, ஸோ அதுக்கு ஏற்ற ஒரு டிசைனிங்கில் ஒரு யூனிக்காக கொடுத்துருப்பாங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. ஸோ பழைய மெட்ரோ கார்டு இருந்தால் பழைய மெட்ரோ கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை புதுசு வாங்கினா நீங்கள் புதுசாக வாங்கிக்கலாங்க. அது ஒன்றும் இல்லைங்க. பழைய மெட்ரோ கார்டு யூஸ் பண்ணிட்டு அதில் இருக்கிற பேலன்ஸ் காலியானதுக்கப்புறம் கூட நீங்கள் புதுசாக ஒரு கார்டு இங்கே வந்து பஸ் ஸ்டாண்டில் ஒரு 20 லொக்கேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 20 லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா எங்கே வேணால் போய்ட்டு உங்கள் மொபைல் நம்பரும் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புது கார்டு கொடுத்துறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதில் ரீசார்ஜ் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணலாங்க, மெட்ரோவில் ட்ராவல் பண்ணலாம், எம்டிசியில் ட்ராவல் பண்ணலாம். அது உங்ககிட்ட தாங்க இருக்குது. ஸோ பழைய கார்டு இருந்தாலும் சரி, புது கார்டு இருந்தாலும் சரிங்க, எல்லாமே ஒன்று தாங்க. இப்போது உங்களுக்கு இந்த ஒரு சின்ன டீட்டெயில் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. நிறைய பேருக்கு இது தெரியலங்க. ஸோ பஸ் ஸ்டாண்டில் வந்து நிறைய பேர் தான் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. மேபி இது போக போக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. பட் இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஒரு சின்ன கிளான்ஸ் கிடச்சிக்கணும்னு நினைக்கிறேன். எப்படி இந்த கார்டு வாங்கலாம்,
என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ்னு. ஸோ நிறைய பேர் வாங்குறாங்க, நானே நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணேன். ஸோ அவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு நான் சொன்னேங்க இந்த வீடியோ எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதே மாதிரி உங்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணேன், அவங்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஒரு சின்ன வீடியோ தான், பட் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த சூப்பர் ட்ராவல் vlogல மீட் பண்ணுறேன். டாடா.